கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய், கட் பண்ணிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்கி 4 பச்சை மிளகாய், 1 குழிக்கரண்டி அளவு தேங்காய் பல், 1 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 10 முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து 5 நிமிஷம் வதக்கி ஆறுனதும் தண்ணி சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாடை போகிற வரையும் மிக்ஸ் பண்ணி 200 ml தண்ணி சேர்த்து கொதிக்க ஆரம்பித்ததும் கட் பண்ணிய 3 தக்காளி சேர்த்து 5 நிமிஷம் மூடி வேக வைத்து அரைத்த விழுது 1 கப் கட் பண்ணிய பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 400 ml தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பச்சை வாடை போகிற வரையும் மூடி வேக வைத்து கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். பன்னீர் குருமா ரெடி.